முதல்ல தமிழ்நாட்டுல மது ஒழிப்பு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமில்லை. சூக்ஷ்மமாக, ரொம்ப தந்திரமாக ஒரு முக்கியமான விஷயத்த கையில எடுத்திருக்காரு திருமா. திருமாவின் கருத்து முழுக்க 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 தவறானது. மனித உளவியலுக்கு எதிரானது. விஞ்ஞானத்துக்கு எதிரானது. பரிசோதிக்கப்பட்டு இந்தியாவில பல மாநிலங்களிலும் பலமுறை பரிசோதிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டது. இப்ப பீகார மட்டும் இவங்க உதாரணம் சொல்றாங்க. பீகார்ல நெறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு அது ஓடும்னு தெரியாது. தானா தனி மனிதன் திருந்தினாலே ஒழிய, நீ வந்து கண்ட்ரோல் பண்ணியெல்லாம் அத மாத்தவே முடியாது. ஏன்னா வந்தோன முதல் கையெழுத்துன்னெல்லாம் கருணாநிதி அந்த அவரோட மேனிஃபெஸ்டோ அவர் சந்திச்ச கடைசி தேர்தல்ல மேனிஃபெஸ்டோல சொன்னார். கடைசியில வந்து ஜெயலலிதா வந்து படிப்படியா மது விலக்குனாங்க. அன்னைக்கு திமுக தோல்வி அடைந்தது. தோல்வி அடைஞ்சோன ரிசல்ட் வந்து 2 மணி நேரத்தில 12 மணிக்கு ரிசல்ட் ஃபுல் டிக்ளேர் ஆனோனே வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப ஒரு காமன் ஜோக் என்னன்னா, குடிகாரர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அந்த மெசேஜே வந்து 19 பார்லிமெண்ட், 21 அசெம்பிளி, 24 பார்லிமெண்ட் 3 எலெக்ஷன்ல நிக்கும்போது இத வலியுறுத்தல விசிகா. இந்த 6 வருஷமா திமுகவை வலியுறுத்தாத விசிகா, இப்ப திடீரென்று ஞானோதயம் பொத்துக்கொண்டு வந்து பூரண மதுவிலக்கு என்று பேசுவதும், அதற்காக வந்து திமுகவை நிர்பந்திப்பதும், அதாவது இந்த அழைப்பை திருமா விடுத்த உடனேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது எங்க குறி வைக்கிறாரு அவரு. 1 26ல திமுக கிட்ட கூடுதல் சீட்ட கேட்டு பிரஷர் பண்றாரு. இத பாரு எனக்கு ஆள் இல்லன்னு நினைக்காத, எனக்கு ஆள் இருக்கான்னு. ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு தெளிவாவே சொல்றாரு. மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர அதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் அமையல இல்லையா? ஸோ இந்த விசிகாவோட அழைப்போ அதிமுக தரப்புல இருந்து எப்படி எடுத்துப்பாங்க? இந்த கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு சின்னதா எதனா ஒரு துரும்பு கடிச்சதுன்னா கூட அது பெரிய விஷயமா இருக்கும்ல. அதான் இன்னைக்கு அதிமுக நிலைமை. இந்த நிகழ்வால, இந்த அறைகூவலால விசிகா வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறதா விசிக தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அனைத்து கட்சிகளுக்குமே நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம். குறிப்பாக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்து தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக இருக்குது, பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம் இல்லை. அதாவது ஒரு சூக்ஷ்மமாக, ரொம்ப தந்திரமாக ஒரு முக்கியமான விஷயத்த கையில எடுத்திருக்காரு திருமா. மதுவை யாருமே ஆதரிக்க முடியாது. ஆனா மதுவிலக்கு ஆல்கஹாலிசம்னு சொல்லக்கூடிய பெருமளவில் பெருகி இருக்கக்கூடிய மது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. உலகம் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டு தோல்வி அடைந்த ஒரு விஷயம். ஆகவே முதல்ல கொள்கை அளவில் மதுவிலக்கு என்ற திருமாவின் கருத்து முழுக்க 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 தவறானது. மனித உளவியலுக்கு எதிரானது. விஞ்ஞானத்துக்கு எதிரானது. பரிசோதிக்கப்பட்டு இந்தியாவில் பல மாநிலங்களிலும் பலமுறை பரிசோதிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டது. இப்போ பீகாரை மட்டும் இவங்க உதாரணம் சொல்கிறாங்க. பீகாரில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு அது ஓடும்னு தெரியாது. இப்போதைக்கு பார்த்தா கூட அது விதி விலக்கு தானே ஒழிய விதி அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். குஜராத்தில் வந்து தடுக்கி விழுந்தால் மது கிடைக்குது. பீகார்லேயும் வந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. கள்ளசாராய சாவுகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆகவே மது விலக்கு என்கின்ற அந்த கொள்கை மனித உளவியலுக்கும் உடல் நலத்திற்குமே கூட எதிரானது. ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனித உளவியலுக்கு எதிரானது. வள்ளுவன் வந்து மது உண்ணாமைன்னு தான் சொன்னானே ஒழிய மது உற்பத்தி பண்ணாமைன்னு சொல்லவே இல்லை. அது எல்லா காலத்திலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த குறைந்தபட்ச புரிதல் வேணும். இந்தியாவில் 75 வருஷம் சுதந்திரத்துக்கு பிறகு பல மாநிலங்களில் பரிசோதிக்கப்பட்டு வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆந்திர பிரதேசில் 90களின் மத்தியிலேயே சந்திரபாபு நாயுடு பெரிய அளவில் அமல்படுத்தி பிறகு அது சாத்தியமற்றது, அதால் வரக்கூடிய தீமைகள் தான் அதிகம் மது விலக்கால் என்று முடிவு செய்து தான் அதை ரத்து செய்தார். உலக சுகாதார நிறுவனம் மது விலக்கை ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 1920களில் அமெரிக்காவில் பரிசோதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்ததன் பிறகு தான் உலகின் பல நாடுகளிலும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். ஆகவே இன்னைக்கு அந்த விஷயத்தை திரும்ப கையில் எடுத்திருப்பது ரொம்ப 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 சூட்சமமான ஒரு அரசியல். இது அவருக்கே தெரியுமா இந்த மாதிரி சாத்தியம்? தெரியாமலாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் ஒரு விஷயத்தை கையில், அதாவது வந்து யாரும் எதிர்க்க முடியாத, நேரடியாக எதிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அதை வச்சு ரொம்ப நாள் அவர் வண்டி ஓட்ட முடியாது. இதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். 26 தேர்தலில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அவர் இதை செய்கிறார். நீங்கள் கேட்டது கரெக்டு. முதல்ல மது விலக்கில் அவர் அதிமுக இன்விடேஷன் கொடுத்தது செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆஸ் அ பாலிசி மதுவிலக்கு சாத்தியமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக சாத்தியமில்லை. இதை வச்சு ஒரு பிரச்சாரத்தை அவர் முடுக்கி விடுவார். இப்போ 2016 இப்படி தான் பண்ணாங்க. பூர்ண மதுவிலக்குன்னு திமுகவே அதை பேசிச்சு. வந்தோன்னே முதல் கையெழுத்துன்னெல்லாம் கருணாநிதி அந்த அவரோட மேனிஃபெஸ்டோ அவர் சந்தித்த கடைசி தேர்தலில் மேனிஃபெஸ்டோவில் சொன்னார்.
கடைசியில் வந்து ஜெயலலிதா வந்து படிப்படியாக மது விலக்குனாங்க. அன்னைக்கு திமுக தோல்வி அடைந்தது. தோல்வி அடைஞ்சோன்னா ரிசல்ட் வந்த 2 மணி நேரத்தில் 12 மணிக்கு ரிசல்ட் ஃபுல் டிக்ளேர் ஆனோடனே அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஒரு காமன் ஜோக் என்னென்னா, குடிகாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் என்று இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அந்த மெசேஜே வந்தது. காமெடி எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள ஒரு அதில் ஒரு சீரியஸான உண்மை இருக்குது. ஆகவே இந்த இஷ்யூவை திரும்ப வந்து கையில் எடுத்திருக்கிறதுன்றது வந்து மது ஒரு பிரச்சனை தான். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து மது விற்பனையை தாண்டி மதுவை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. திமுக அரசு, அதிமுக அரசு 2 பேருமே மதுவை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணாங்க. திமுக கவர்மெண்ட் வந்தோன்னே அதிமுக கவர்மெண்ட்டோட பாலிசியில் வந்து மாற்றம் இருக்கும். ஏன்னா வந்து பூரண மது விலக்குன்னு ஸ்டாலின் கொடி பிடிச்சிட்டுலாம் பதாகை ஆமா. ஏந்தி கொரோனா காலத்தில் நின்னார். 2021 ஜெயிச்சு வந்தோன்னா அவங்க வாயிலேருந்து மது விலக்கை பற்றி எதுவுமே இல்லை. கடையை குறைச்சாலும் எண்ணிக்கை கூடுது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். நீங்கள் ஆல்கஹாலிசம்னு சொல்லக்கூடிய மதுவை ப்ரமோட் பண்ணுற வேலையை கவர்மெண்ட் செய்யக்கூடாது. அதை நிறுத்தணும். டாஸ்மாகுக்கு டார்கெட் வச்சு விற்கிறாங்க இல்லையா, ஆமா. அந்த பாலிசி தான் மாறணுமே ஒழிய மது விலக்கு கிடையாது தீர்வு. குவாலிட்டியான சரக்கு அதையும் தாண்டி 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வைக்கிறது நீங்கள் கம்மி பண்ணாலே போதும். அதை கம்மி பண்ணணும். மதுவை ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்கள் வந்து மதுவை எல்லா இடத்துலையும் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் குறைஞ்சதுன்னா எதுக்கு டாஸ்மாக் மேனேஜர்ஸை டார்கெட் பண்ணுறீங்க? இப்போ இந்த மாதம் கோயம்புத்தூரில் வந்து சேல்ஸ் குறையுதுன்னா அவருக்கு மெமோ போகுது. அடுத்த மாதமும் குறையுதுன்னா அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே வந்து மதுவை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. இதுதான் தவறு உங்களுக்கு வந்து. முக்கியமான வருவாய் அதிலிருந்து வர்றது தான் ஒரு காரணமா? கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம். ஆக்சுவலாக இவங்க வெளியில் சொல்கிற வருமானத்தை விட 2 மடங்கு கூட வருது. பிடிஆர் மந்திரியாக இருக்கும்போது, பழனிவேல் தியாகராஜன் மந்திரியாக இருக்கும்போது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன பிறகு பதவியேற்ற 2 மாதத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அதிகாரப்பூர்வ கணக்கை விட அதுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் வந்து பிளாக் மார்க்கெட்டில் மது விற்பனையில் வந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எங்கே போகுதுன்னு தெரியலன்னு அவர் சொன்னார். ஆனால் இன்ன வரைக்கும் அவர் சொல்லி 3 வருஷம் ஆகுது. எந்த நடவடிக்கையும் இந்த கவர்மெண்ட் எடுக்கல. திமுக, அதிமுக யாராக இருந்தாலும் மது விலக்கில் ஒரே பாலிசி தான். அவன் தான் கப்பம் கட்டுறான் இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம். இந்த மது யார் உற்பத்தி பண்ணி டாஸ்மாக் யாருக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுது, அந்த ப்ரூவரிஸோட ஓனர்ஷிப் பேட்டர்ன் பார்த்தீங்கனால ஏன் திமுக, அதிமுக 2 பேருமே இதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த பின்புலத்தில் பார்க்கும்போது திருமா அவர்கள் மது விலக்கு என்று பேசுவது நல்ல, அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஜோக்கு தான் அது. அது வந்து இது கிடையாது. இது வந்து ஒரு அரசியலில், அதாவது வந்து இதை ஒரு மெயின் இஷ்யூவாக நீங்கள் அரசியலில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. நெகட்டிவாக தான் ஆகும். தீர்வு மது விலக்கு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பாலிசியை இப்போ கொண்டு வராரு. ஆல்கஹாலிசம் இஸ் அ ப்ராப்ளம். சொல்யூஷன் வந்து மது விலக்கு கிடையாது. ஆனால் இதை கையில் எடுக்கிறது மூலமாக ஒரு நிதிஷ்குமார் மாதிரி பெண்கள் ஓட்டை வாங்கிடலாம், மது விலக்கு வேணுமானா பொம்பளைங்களை போய் கட்டினா, ஆமாம் சாராய கடையை மூணா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் என்ன, அதுக்கு பின்னால் இருக்க மனித உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன ஒப்பீடு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடோட பின்தங்கிய மாநிலம் பீகார். அங்கேயே கொண்டு வர முடியுதுன்னா, நீங்க ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது? அங்கே வந்து ஆக்சுவலாக அது என்ன கண்டிஷனில் இருக்கிறத பற்றி இங்கே நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க. அங்கேயும் கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுது. 2வது பீகாரில் பண்ண மாதிரி இங்கே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. தமிழ்நாடு வந்து ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட். அது மதுவுக்குன்னு ஒரு இடம் எப்பயுமே சமூகத்தில் இருக்கும். அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுடுங்க. தானாக தனி மனிதன் திருந்தினாலே வழிய நீ வந்து கண்ட்ரோல் பண்ணியெல்லாம் அதை மாற்றவே முடியாது. ஏன்னா கோவிட் டைம்ல பார்த்தோம், 2 மணி நேரம் ஓப்பன் பண்ணப்பே வருஷ கட்டி எவ்வளோ பண்ணினான்னு கிலோமீட்டர் கணக்கில் வருஷம். ஆமாம், அதாவது திமுக, அதிமுக 2 பேருக்குமே தெரியும் மது விலக்கு சாத்தியமற்றதுன்னு. திரும்ப அவர் இந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்கணுன்ட்டு தான் அவர் இந்த இஷ்யூ எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக, திமுக 2 பேருக்குமே மது ஒழிப்பு பாலிசிலாம் ஒரே தான். மது ஒழிக்கின்ற நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டிலுமே சாத்தியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, திருமாவோட அல்டிமேட் நோக்கம் என்ன? திருமாவோட அல்டிமேட் நோக்கம் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறது. திமுகவுக்கு பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்கறது. ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறார். இந்த இஷ்யூவில் ஒரு போராடும் போது மக்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு தனக்கு கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. மெயின் வந்து திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கணும். பூரண மது விலக்கு 26 வந்தோடனே முதல் கையெழுத்துன்னு திமுகவை கமிட் பண்ண வைக்கணும்னு அவர் பார்க்குறாரு. அப்படி கமிட் பண்ணாங்கன்னா 16 கருணாநிதிக்கு நடந்தது 26 ஸ்டாலினுக்கு நடக்கும். குடிகாரம் ஓட்டு போயிடும். மக்கள் அதை வச்சுலாம் ஓட்டு போடுறது கிடையாது. மது விலக்கு கொள்கையை வச்சு மக்கள் ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ளச்சாராய சாவு நடந்தது, விக்கிரவாண்டில் என்ன ரிசல்ட் என்னன்னு தெரியும் நமக்கு. ஆகவே ஒரு அறத பழசலான ஒரு விஷயத்த அரசியல் காரணங்களுக்காக திரும்ப கையில் எடுத்திருக்காரு. நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன். அவர் நோக்கம் உயர்வாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது. மதுவிலக்கு என்ற கொள்கை வந்து ஒரு மேம்போக்கான பார்த்தா எல்லாரும் ஏற்றுப்பாங்க. மது வந்து சமூகத்திலேருந்து அகற்ற வேண்டும். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமே இல்லை. 100% சாத்தியமே இல்லை. மனிதன் இருக்க வரையில் மது என்பது இருக்கும் என்பது தான் குறைந்தபட்ச அறிவியல், குறைந்தபட்ச புரிதல். இதில் இந்த இஷ்யூ அவர் கையில் எடுக்கிறது மூலமாக இவரோட இமிடியட் டார்கெட் திமுக. நான் கேட்குறேன், 2016 திமுக வந்து கருணாநிதி கடைசியாக சந்திச்சது
தேர்தலில் முதல் வாக்குறுதியாக பூரண மதுவிலக்கு வந்தோடனே அடுத்த நாளே கையெழுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொஹிபிஷன்னாங்க. தோத்தாங்க. 21 மேனிஃபெஸ்டோவில் வந்து சின்னதாக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கு நோக்கி நகர்வோம்னு. கருணாநிதி 18 இறந்துடுறாரு. இறந்த உடனேயே திமுக விசிக கூட்டணி வந்துடுது. 19 பார்லிமெண்ட், 21 அசம்பிளி, 24 பார்லிமெண்ட், 3 எலெக்ஷனில் நிற்கும் போது இதை வலியுறுத்தலை விசிக. இந்த 6 வருஷமாக திமுகவை வலியுறுத்தாத விசிக இப்போ திடீரென்று ஞானோதயம் பொத்து கொண்டு வந்து பூரண மதுவிலக்கு என்று பேசுவதும் அதற்காக வந்து திமுகவை நிர்பந்திப்பதும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட பிரச்சாரம் தான். அது கண்டிப்பாக எல்லாமே அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அரசியல் தான். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பிரச்சனையை திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக கையில் எடுத்திருக்கிறார் திருமா. திமுக தரப்புலேருந்து சீரியஸாக எடுப்பாங்க நினைக்கிறேன். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இது குறித்து கேட்கும்போது அழைப்பது விசிக, பங்கு பெறுவது பங்கு பெறாத அதிமுகவோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? திமுகவுக்குள்ள ஒரு கலக்கம் வந்திருக்குது. ஏங்க 10 மந்திரி ரியாக்ட் பண்ணுறான். உதயநிதி ரியாக்ட் பண்ணுறாரு, சரி, முத்துசாமி ரியாக்ட் பண்ணுறாரு, ரகுபதி ரியாக்ட் பண்ணுறாரு, மாசு ரியாக்ட் பண்ணுறாரு. எல்லா மந்திரியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எதுக்கு விசிக உறவு இருக்குதுன்னு எதுக்கு வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க? அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது எலெக்ஷனு தேர்தல் கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, யார் வேணால் வரலாம், சாதிய கட்சியும் மத கட்சியும் வரக்கூடாது, பாமக பாஜக தவிர யார் வேணால் வரலான்னு தெளிவாக சீமா சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் உள்ள அது அதிமுகவை ஏன் அழைச்சாருன்றது எல்லாருக்கும் தெரியாம நம்ம பேசுவோம். அதிமுக வந்து விசிக அதிமுக அழைத்ததால் எங்களுக்கு கூட்டணியில் பாதிப்பில்லை, திமுகவுடன் தான் விசிக இருக்கும், ஸ்டாலினும் திருமாவும் நண்பர்கள், இப்படிலாம் மந்திரி ரகுபதி பேசுகிறாரு. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பதட்டம்? நான் திமுக விட்டு போகமாட்டேன்னு திரும்ப சொல்லணும் சார். திமுக மந்திரிங்க சொல்லக்கூடாது. சொல்லி வச்சோம்னா எல்லா மந்திரியும் பேசுகிறான். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா மந்திரியும் பேசுகிறார்கள். என்ன பயம்? திரும்ப வெளியில் போனார்னா கண்டிப்பாக திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு உள்ள சைக்கலாஜிக்கலாக ஒரு பாதிப்பு வரும், அடுத்து சிபிஎம் போவோம், அப்படி போன்ற டாக்ஸ் வெளியில் வரும். அந்த பர்செப்ஷனை வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏங்க எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, தேர்தலுக்கும் இந்த மதுவிலக்கு மாநாடுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. ஆனால் ஏடிஎம்கே அவர் அழைச்சது அதோட மீனிங் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இதோட முக்கியத்துவத்தை குறைச்சி மதிப்பிடுபவர்கள் இது ஒன்றும் இல்லைங்க, சாதாரண நிகழ்வு என்று பேசுபவர்கள் ஒன்று அரசியல் அறியாத அப்பாவிகளாக இருக்க வேண்டும், அல்லது வெறுமனே திமுக கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்திலும் செயல்படக்கூடிய திமுகவின் சொம்புகளாக, திமுகவின் கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும். அந்த 2 கேட்டகரி தான் இதை வந்து பண்ணுவாங்க. இதுக்கு எந்த பொலிட்டிக்கல் மீனிங்குமே இல்லைன்னு கொஞ்சம் படித்தவங்களாக இருக்கவங்க, பத்திரிகையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் சொல்வது அவங்க திமுகவோட கொத்தடிமை என்பதை மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆகவே இதில் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லா மந்திரியும் ரகுபதி பேசுகிறாரு, மாசு பேசுகிறாரு, முத்துசாமி பேசுகிறாரு, உதயநிதி பேசுகிறாரு, வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அவர் திமுக கூட்டணியை விட்டு போகமாட்டார், உதயநிதி போகமாட்டாருன்னு சொல்லலை, அவர் வந்து கூப்பிட்றது அவங்க விருப்பம், போவதும் போகாததும் இவங்க விருப்பம், அதிமுக விருப்பம் அப்படி நழுவிட்டார். ஆனால் ரகுபதி, முத்துசாமி, மாசுலாம் வந்து அவர் எங்கள் கூட்டணியில தான் இருப்பாருன்னு நீங்கள் எதுக்கு முண்டி அடிச்சுட்டு வந்து வக்காலத்து வாங்குறீங்க, முட்டு கொடுக்குறீங்க? ஏங்க உங்கள் பிரதான எதிரியை கூப்பிட்டு நீங்களும் அமர்ற மேடையில் அவங்க மேடை ஏற்றுறாங்கன்னா அவங்க மெசேஜ் தெளிவாக இருக்குது. கண்டிப்பா மேடை ஏறினா திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுவாங்க. கண்டிப்பா விமர்சனம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே மேடையில் விசிக நடத்துகிற மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா அதோட வெக்கக்கேடு திமுகவுக்கு என்ன இருக்க முடியும்? அதாவது இந்த அழைப்பை திரும்ப விடுத்த உடனேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது எங்கே குறி வைக்கிறார் அவர். ஒன்று 26 திமுக கிட்ட கூடுதல் சீட்டை கேட்டு ப்ரெஷர் பண்ணுறாரு. இது பாரு எனக்கு ஆள் இல்லை நினைக்காது, எனக்கு ஆள் ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்று தெளிவாகவே சொல்கிறாரு, நீ 26 நான் கூட இல்லை, உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கொண்டுறாரு. எப்படி பார்த்தாலும் விசிக தலைவர் திருமா அதிமுக அழைப்பு விடுத்தது என்பது சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஒரு டீப் பொலிட்டிக்கல் மெசேஜ். அதனால தானே 10 மந்திரி வரிஞ்சு கட்டிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கூட்டணியில் தான் திரும்ப இருக்கிறார். இப்போ யார் சார் கூட்டணியை பற்றி பேசினா? ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம்? இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்லை, முப்போகம் விளையுது இல்லை, தேனும் பாலும் ஓடுது இல்லை, உங்கள் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஜெயிக்கலாமே சார். உங்களுக்கு எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எவனோ எக்கடோ கட்டு போகிறான், தெரியும் கூட்டணி இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றது. கூட்டணி இல்லாமல் ஒரு தடவை கூட திமுக ஆட்சியை பிடிச்சது கிடையாது அண்ணாதுரை காலத்துலேருந்து. அதனால் அதாவது இந்த டெவலப்மெண்ட் என்பது வந்து பூரண மதுவிலக்குன்ற இஷ்யூவை கையில் திரும்ப எடுத்ததும் அதிமுக அது அழைத்ததும் ரொம்ப சாதுரியமான ஒரு அரசியல். ஆனால் அவர் வெற்றி பெற முடியாது. இதில் இந்த 6 வருஷத்தில் 3 எலெக்ஷனில் மதுவிலக்கை பற்றி என்ன பேசினார் திருமா? திடீர்னு ஞானோதயம் என்ன வந்தது திருமாக்கு? 2018 கலைஞர் இறந்துடுறாரு, இவங்க உடனே 6 மாதத்துல இந்த பக்கம் வந்துடுறாங்க. 19 பார்லிமெண்ட், 21 அசம்பிளி, 19 மறுபடியும் 24 பார்லிமெண்ட்டுன்னா இது நடப்புகிற லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸு. பட் மெயின் இந்த 2 தான், அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட். 3 வருஷம் நடந்திருக்கு, 3 தடவை, 2 தடவை பார்லிமெண்ட்டுக்கு, 1 தடவை அசம்பிளிக்கு. பூரண மதுவிலக்க பிரதான கொள்கையை அப்போ விசிக வைக்கலையே, பட்டும் படாமல் அங்கொன்று இங்கொன்றுமா 10 கோரிக்கைக்கு மத்தியில் அதை ஒரு கோரிக்கையாக சொருகி தானே வச்சுருந்தாங்க.
இப்போ திடீர்னு வந்து திரும்ப வந்து மதுவிலக்கு கோரி கள்ளக்குறிச்சியில் போடுறதும், ஏடிஎம்கேவை கூப்பிடுறதும் 6 வருஷம் எங்கே போயிருந்தீங்க? 2வது மதுவிலக்கு என்பது அறத பழசலான விஷயம். அது ஒரு தோத்து போன கான்செப்ட். தமிழ்நாடு இந்த சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்திற்கு மதுவிலக்கு கண்டிப்பாக தீர்வாக அமையாது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றபோது நடந்திருக்கு இல்லையா? இத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அது தற்செயலானதுன்னு தான் நான் தற்செயலானது தான். ஆமா. எனக்கு அதுல ஒண்ணும் பெரிய இது இருக்கறதா ஓகே. தெரியல. அவரு இங்க திருமாவ பொறுத்தவரைக்கும் அது சில விஷயங்கள் அவரு நேர்மையா தான் இருப்பார். ஸ்டாலின் ஊர்ல இல்லன்றத பயன்படுத்திக்கலாம் அவரு இந்த மாரி பண்றாருன்னு நான் ஓகே. நினைக்கல. கண்டிப்பா நினைக்கல. எதேர்ச்சையா நடந்தது. இது எதேர்ச்சையா நடந்தது. தன்னுடைய அதிருப்தியை திமுக தலைமைக்கு திருமா காமிக்கிறார். லுக், நீங்க அடுத்த எலக்ஷன்ல எங்களுக்கு அசெம்பிளில வந்து 6 சீட்டு குடுத்தது 2 எம்பி சீட்டு குடுத்ததுனால, அது 2:6 12 சீட்டு குடுப்பீங்க அதிகபட்சம். இல்ல அது கூட இல்ல இதயத்துல இடம் குடுப்பீங்க. இதெல்லாம் வந்து அவர் முன்கூட்டியே திருமா கணிக்கிறார். அவர் மொல்லமா எனக்கு ஆப்ஷன் இருக்குன்றத நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் அதிமுகக்கான இன்விடேஷன். தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள்ல இருந்து திரும்ப ஒரு அதிருப்தியோட தான் கூட்டணியில இருக்காரு அப்படிங்கிற கண்டிப்பா. ஒரு கடுமையான கட்டமைப்பு அதிருப்தியோட தான் நடந்திருக்கு. இருக்காரு. ஏங்க நீங்க என்னதான் நீங்க பொழிப்புரை எழுதி முட்டு குடுத்து வியாக்கியானம் குடுத்தீங்கன்னாலும், திமுகவும், அதிமுகவும் பரம எதிரி, பரம வைரின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சி விசிக. அந்த தலைவர் வந்து திமுகவோட பிரதான எதிரிக்கு அழைப்பு விடுத்து ஒரே மேடையில ஏற சொல்றாருன்னா, திமுகவும், அதிமுகவும் இது என்ன சொல்ல வர்றாரு திமுகன்றது அவங்களுக்கு புரியாதா? திமுக சீனியர் மினிஸ்டர்ஸ் அத்தன பேருக்கும் புரியும். கண்டிப்பா புரியும். சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாம் புரியும். திரும்ப எதை நோக்கி நகருகிறார்ன்னு. அவங்க அமைதியா இருப்பாங்க. ஸ்டாலின் வெளியூர்லேருந்து வரணும். வந்த பிறகு தான் ஒருவேளை அவங்க வந்து பிற்பாடாவே கூட இருக்கலாம். திமுக வெளியேறப் போகிறது என்ற சமிக்ஞை வந்து நமக்கெல்லாம் இப்ப கிடைக்குது. ம். இந்த பேட்டிகள் மூலமா. அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருக்கும். அவங்க பேசாம இருந்தா கூட கிடைச்சிருக்கும். அவங்களோட பாலிடிக்ஸ் என்னன்றது சென்டருக்கு நல்லா தெரியும். ஆகவே திருமா அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஷார்ப் பாலிட்டிஷியன். அவர் அதிமுகவை அழைத்ததன் மூலம் திமுக தலைமைக்கு ஒரு மெசேஜ் குடுக்கிறார். லுக், டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட். நான் உங்க கூடயே இருந்துருவேன்லாம் பகல் கனவு காணாதீங்க. எங்களுக்கும் ஆப்ஷன் இருக்கு. எங்களை கண்ணியத்துடன் நடத்துங்கள்னு தான் அவரு கேட்கிறாரு. 30 தொகுதி வரைக்கும் கேட்கிறதா சொல்றாங்க. விசிக 30 தொகுதி வரைக்கும் கேட்கிறது. ஆமாங்க, அவங்க வாக்குகள வாங்கிக்கிட்டு 2 பசங்க வாக்குகள வாங்கிக்கிட்டு, நீங்க 10 மந்திரி கார்ல சுத்தி சுத்தி வர்றீங்க. கூட்டணி அரசு இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. மதிமுக, விசிக 2 லெஃப்ட் காங்கிரஸ் அடங்கிய கூட்டணி அரசு. ஒரு கட்சிக்கு ஒரு மந்திரி. அந்த மாரி கூட்டணி சர்க்கார் இங்க அமைஞ்சிருந்ததுன்னா தமிழ்நாட்டுல, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் ஸ்டாலினுக்கு வந்திருக்காது. 26 எலக்ஷன் கண்டிப்பாக கூட்டணியை நோக்கி தான் நகரும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியா திமுகவோட முழக்கம் வந்து மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில சுயாட்சி. இது தெரிஞ்சு தானே வந்து கூட்டணியில இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம். அப்படிதாங்க வருவாங்க. ஆனா நீங்க வந்து எங்க ஓட்ஸ வாங்கி வாங்கி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறீங்க. எங்களுக்கு வந்து வேர்க்கல துண்டு போடுறீங்கன்னா, இது மியூச்சுவலா 2 பேருக்கும் லாபம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா லாபம் இருக்கு. அதுல சந்தேகம். ஆனா உரிய பிரதிநிதித்துவம், உரிய ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலன்றது விசிகாவோட வருத்தம். அது இன்னொரு பெரிய விஷயம், தலித் கோர் வோட் பேங்க் இவங்களால டிஸ்டர்ப் ஆகுது. திமுக ஆட்சியில ஒரு வேங்கவேல் இன்சிடென்ட் யார் பேர்ல நடந்தது? திமுக பேர்ல தான். அப்புறம் விலைவாசி எவ்வளோ தூரம் போயிருக்குது? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எவ்வளோ? இன்னைக்கு ஆசிரியர்கள் 13,000 பேர் போராடிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் மத்தியில கடுமையான கொந்தளிப்பு நிலவுகிறது. பள்ளி ஆசிரியர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இவையெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மக்களை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, கொதிநிலையில தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குது. மோடி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை காரணியும், மீடியா மொத்தமா சரண்டரா இருக்கிறதும் திமுக காலடியில. எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து பயந்து ஓடி டிவிஎஸ் கிட்ட தப்பிச்சா ஓடணும்னு போயிட்டு இருக்கும்போதும், வி சே தட் ஸ்டாலின் இஸ் தி லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அப்போசிஷன் லீடரும் இல்ல, மீடியாவும் இல்ல அவருக்கு எதிர்த்து பேசுறதுக்கு. ஆகவே இந்த பேக்கிரவுண்ட்ல தான் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள பார்க்கும்பொழுது, இந்த பார்லிமெண்ட்ல ஜெயிச்ச 40 கிடையாது அளவுகோல். நவ் டிஎம்கே இஸ் வல்னரபிள்ன்றத திமுக ஸ்மெல் பண்ணியிருக்காரு. விசிக ஸ்மெல் பண்ணியிருக்கு. திருமா ஸ்மெல் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த முடிவு. நேத்து 10 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாருக்கும் வருதுங்க இன்விடேஷனு. எல்லா பத்திரிக்கையாளருக்கும் வந்து எனக்கு வருது. எனக்கு வழக்கமா அவங்க அனுப்ப மாட்டாங்க. எனக்கு வருது. 10:30 மணிக்கு பிரஸ் மீட்டுன்னு. அந்த வார்த்தைய சொல்றதுக்காக தான் பிரஸ் மீட். அதிமுகவும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழைக்கிறோம்னு சொல்றதுக்காக மட்டும் தான் பிரஸ் மீட். அதுல டேக் அவே அது மட்டும் தான். வேற எதுவும் கிடையாது. அதிமுகல பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா உள்கட்சி பிரச்சனை. நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தோல்வி, பெரிய தோல்வி. மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரார். அதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் அமையல இல்லையா? ஸோ இந்த விசிகாவோட அழைப்ப அதிமுக தரப்புலருந்து எப்படி எடுத்துப்பாங்க? இந்த கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு சின்னதா எதனா ஒரு துரும்பு கடிச்சதுனா கூட அது பெரிய விஷயமா இருக்கும்ல. அதான் இன்னைக்கு அதிமுக நிலைமை. இந்த நிகழ்வால, இந்த அறைகூவலால விசிக வந்து திமுக விட்டு போயிடும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது மலர்ந்து கொண்டிருக்கின்றன என்று தான் நான் சொல்லுவேன்.
டெஃபினட்டாக இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான். ஆனால் இது ஒன்று மட்டுமே வச்சு திமுக கிட்ட இருந்து விலைக்கு அதிமுக கிட்ட விசிக போவாங்கன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக முடியாது. ஏன்னா திமுக வந்து ஒரு பிக் இன்ஸ்டியூஷன். ஐடியாலஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அவங்கக்கிட்ட பணபலம், படைபலம், மீடியா பலம் இன்றைக்கி கவர்மெண்ட் இருக்குது கையில். நீங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதாவது சிறிய கட்சிகளோட போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விசிகாவால் எப்படி சமாளிக்கணும்? ஏடிஎம்கேவோட போனால் வேறு. அந்த வாய்ப்பு எனக்கு இருக்குது. கடைசி நேரத்தில் எங்களை வந்து 2 பார்லிமெண்ட்டு கொடுத்தது ஈக்குவலாக 12 சீட்டு வாங்கிடுவோன்னு கழுத்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அது அப்படின்றது தான் அவரோட இன்றைய மெசேஜ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு அவர் காமிக்கிறார் சார். ஆனால் இது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட். கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அந்த பிரச்சனை வரான்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி ஆட்சி? அதுதான் முக்கியமான கேள்வி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டணி கூட அமைய வேணாங்க. கடந்த 2006-11 கலைஞர் எப்படி கூட்டணி கட்சிகளை நடத்தினார்? அவருக்கு கவர்மெண்ட்டுக்கு நடத்த ஆதரவு ஏன்னா 96 சீட்டு தான் அவர் எம்எல்ஏ, 36 காங்கிரஸ் எம்எல்ஏ, 18 பாஜக எம்எல்ஏ வச்சு தான் அவர் கவர்மெண்ட்டே ரன் பண்ணார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட்டணிகளை மதிக்கக்கூடிய ஒரு போக்குன்றது இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளே இல்லைன்னு ஒரு பரவலாக கருத்து இருக்குது. ஓகே. ராஜ்நாத் சிங் வந்து நாணயம் வெளியிடுறாருங்க. கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறாரு மத்திய அமைச்சர். அந்த ஃபங்க்ஷன் நடத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. யார்? பாஜக, இன்னும் சில கட்சிகளுக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு பூரா ஆவாவேலு, கனிமொழிலாம் பேசுகிறாங்க. அண்ணாமலை போட்டே உடச்சிட்டாரு. ஸ்டாலின் என்னை அழைத்தார் அப்படின்ட்டார். ஆனால் முத்தரசனுக்கோ, பாலகிருஷ்ணனுக்கோ, திருமாவுக்கோ, துரைவைக்கோக்கோ, செல்வ பெருந்தகைக்கோ டைரெக்டாக இன்விடேஷன் போகல. ஆகவே தாங்கள் கூட்டணிக்குள் தனிமைப்படுத்தப்படுவதாக திருமா உணர்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இவ்வளவும். திருமா அதிமுகவை மதுவிலக்கு மாநாட்டுக்கு அழைத்தது முழுக்க ஒரு அரசியல் நடவடிக்கை. அவங்க என்னதான் அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் இது என்ன மெசேஜ்ன்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து கச்சை கட்டிக்கிட்டு வந்து எல்லா மந்திரியும் பேசுகிறான். திருமா போக மாட்டார். அதை திருமா சொல்லணும் சார். நீங்கள் சொல்லக்கூடாது, ரகுபதி சொல்லக்கூடாது, மாசு சொல்லக்கூடாது, முத்துசாமி சொல்லக்கூடாது, அவர் எங்கள் கூட்டணி இருக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். அவர் அமைதியாக இருக்கார். என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதிமுக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அதிமுக அந்த மாநாட்டை புறக்கணித்து திமுக கலந்து கொண்டால் அப்போ பர்செப்ஷன் வாரில் ஜெயிச்சு திருமா வந்து மறுபடியும் தான் ஒரு 3வது அணிக்கான அச்சாரம் போடக்கூடியவர் என்கின்ற தொனியில் அரசியலை மேற்கொள்ளலாம். டிவிலெல்லாம் கூட அவர் வந்து ஆகவே தன்னை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேக்கன் ஃபார் கிராண்டடாக என்ன எடுத்துக்காதீங்கன்றார். 3 தேர்தல் உங்கள் கூட நான் இருந்துட்டேன். 6 வருஷமாக உங்கள் கூட இருந்துட்டேன். எனக்குரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. அது குறிப்பாக கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருக்கு தனக்குரிய மரியாதை கொடுக்கலன்ற நினைக்கிறார். 2வது இந்த வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதில் கடந்த முறை கொடுத்த மாதிரி வெறும் 6 சீட்டு அந்த மாதிரி கொடுத்து தன்னை ஓரம் கட்டிடுவாங்களோன்ற ஒரு யோசனை அவருக்கு வந்திருக்கிறது. 21 வாங்கினதை அப்படியே வாங்கிக்கோங்கன்ற லெவலுக்கு பேச போகிறாங்க. அது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அவர். அதனால தான் அவர் ஏடிஎம்கே நோக்கி நகர தான் தயாராக இருப்பதாக சொல்கிறார். நகர தொடங்கிட்டார் நான் சொல்லலை. அதிமுகவை நோக்கி நகர தான் தயாராக இருக்கிறேன், எனக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது என்பதை திமுக தலைமைக்கு திரும்ப உணர்த்தி இருக்கிறார். ஏதோ உங்களை விட்டால் எங்களுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றதை அவர் உணர்த்தியிருக்கார். திமுகக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சீனியர்ஸ்லாம் கோபப்படுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. மந்திரிங்க அதே நேரத்தில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து திரும்ப எங்கள் கூட தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. 2% ஓட்டு இருக்க கட்சியை பார்த்து இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? திரும்ப தாங்க வந்து அந்த கூட்டணியோட அச்சாரமே. இந்த கூட்டணிக்கான மரியாதை கிடைக்கிறதே திருமாவால் தான். திருமா வெளியில் வந்தால் அடுத்து இடதுசாரிகள் வெளியே வருவார்கள். இந்த பர்செப்ஷன் வர ஜெயிக்கிறது கஷ்டம்னு திமுகவுக்கு தெரியும். அதனால் எப்படியாவது திருமாவை தக்க வைக்கணும்னு தான் திமுக இனிமேல் பார்க்கும். இது வரைக்கும் அவர் சீண்டி பார்த்தாங்க. எங்கே போயிடுவார்? நம்மளை விட்டால் அவருக்கு ஆள் இல்லை. பீங்க தலித் பார்ட்டி, பிஜேபி எதிர்ப்பு தான் அவருடைய உயிர் மூச்சு. அதனால் நம்ம சொல்கிறத கேட்டுப்பார் அப்படின்னு நினச்சாங்க. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நான் பிஜேபி ஆல்டர்னேட்டிவ் எனக்கு இருக்குது, என்னை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதை அவர் இன்னைக்கு உணர்த்தியிருக்கார். எந்த விஷயத்தில் அதிகமாக சீண்டி பார்த்தாரு? இல்லைங்க, சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, பொது தொகுதி கேட்டாங்க. பொது தொகுதி, அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறது, அப்புறம் அதை விட முக்கியமாக வந்து தலித் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், ஒரு வேங்கை வயலாக இருக்கட்டும், ஒரு நாங்குநேரி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எத்தனையோ கோயிலை வந்து இழுத்து பூட்டி வச்சுருக்கானுங்க. கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. எடப்பாடி பீரியடை விட மோசமாக இருக்குது. இதை தடுப்பதற்கு இந்த அரசு தவறி விட்டது என்பது தான் திருமாவோட முக்கியமான ஒரு சார்ஜ். அது வெளியில் சொல்லலையே ஒழி அவர். இதன் மூலமாக தன்னுடைய வாக்கு வங்கி சிதைந்து கொண்டிருக்கிறது என்று அவர் உணர்கிறார். அதுதான் ஆபத்தானது. அவங்க கோர் ஓட் பேங்க்கு தலித்ஸு. அந்த தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் அதிகமாகும் பொழுது அதை சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில் திருமா இருக்காருன்னா அவர் தான் ஓட் பேங்க் இழக்கிறார். திருமாவை உள்ளே வச்சு பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கம். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவுக்கு வேறு வழி இல்லாமல் உள்ளே உட்காந்துருக்காரு அவர். இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் எனக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றதை. அவர் இப்போ வந்து ஒரு மைண்டு கேம் ஆடுறாருங்க. ஏடிஎம்கேவோட திருமா போயிடுவாருன்னு நான் உறுதியாக சொல்லலை.
அவர் இதன் மூலம் திமுக கிட்ட தன்னோட பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. திமுக அதுக்கு ஒத்து வந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக திரும்ப வெளியில் போவார். இப்போ கூட்டணிக்குள்ள வைத்தே வந்து திரும்ப வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா திமுகவோட ரீசன் அதுக்கு காரணம் என்ன? யார் வளர்றதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வளர பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் வளர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. 21ல் கொடுத்த சீட்டை தாங்க இப்பயும் கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்கும். 21ல் எல்லாருக்கும் 6, 6, 6ன்னு தானே கொடுத்தாங்க. காங்கிரஸ் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டு தானங்க சரியாச்சு. 2016ல் 41, 2021ல் 25 சீட்டு தானே. ரெண்டாவது இவங்களுக்கு யாருக்கும் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் இவங்க ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுடைய வாக்குகளை வந்து அப்படியே திமுகவுக்கு தார வாத்துக்கிட்டு இருப்பாங்க. கூட்டணி அரசும் கிடையாதுன்னா எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பாங்க? ப்ளஸ் அவங்களோட கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான காரியம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்களோட கோர் ஓட் பேங்கை டெஸ்ட்ராய் பண்ணுற, நாசம் பண்ணுற வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இதே தான் சிபிஎம்முக்கு நடக்குது. அவங்களோட கோர் ஓட் பேங்க் லேபரர்ஸு, அந்த லேபரர்ஸை எவ்வளோ தூரம் நாசம் பண்ண முடியுமோ பண்ணி அவங்களுடைய உரிமைகளை பறித்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் 10 வருஷமாக அதுக்கு மேலே ஜெயலலிதா பீரியட்லேருந்து எடப்பாடி பீரியட்லேருந்து நிலுவைத் தொகை வழங்கப்படாத ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அங்கேயும் சிபிஎம்முக்கு அதோட கோர் ஓட் பேங்க் உடையுது. அப்போ கோர் ஓட் பேங்கை எழுந்துட்டு திமுக கொடுக்குற 4 சீட்டு 6 சீட்டுக்கு உட்காந்துருந்தாங்கன்னா அடுத்த ஒரு தேர்தலுக்கு மேலே அவங்க தாங்க மாட்டாங்க. இது புரியுது அவங்க எல்லாருக்கும். ஆனால் திரும்ப வந்து ஏதாவது முடிவு எடுத்தார்னா, அவர் ஒன்றும் இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. ஆனால் திருமாவோட முடிவு வந்து திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணிக்குள்ள கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். திருமா வந்து ஒரு சிம்பல். திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியின் முக்கியமான ஒரு அடையாளம் திருமா. அந்த திருமாவே வந்து அதிருப்தியில் இருக்காரு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட பேச தயாராக இருக்காரு. இது என்னதான் பொது மேடையெல்லாம் அவங்க கதை விட்டாங்கன்னாலும், மதுவிலக்கு கொள்கை மாநாட்டில், விசிக நடத்துகிற மாநாட்டில், அதுவும் கள்ளக்குறிச்சியில் நடத்துகிற மாநாட்டில் அதிமுக பிரதிநிதி யாராவது மேடை ஏறினால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம். அதுக்கு மேற்கொண்டு அவங்க விசிக உள்ளே வச்சுக்கணுமான்னு அவங்க யோசிப்பாங்க. பேபி திரும்ப வந்து இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸல் வாங்க, என்னை அனுப்பிடுங்க வெளியிலன்றது அவர் வந்து திமுகவை நீடில் பண்ணுறாரு. திமுகவை வந்து தூண்டி விடுறாரு அவர் வந்து. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது சாதாரண நிகழ்வு இல்லை. ஏங்க திமுகவும் அதிமுகவும் பரம எதிரிகளுங்க. 2 பேரும் பரம எதிரிகள். திமுக அதிமுக 2 பேரும் பரம எதிரிகள். இந்த கூட்டணி எப்படிப்பட்ட 3 எலெக்ஷனில் அமோகமாக ஜெயிச்ச கூட்டணி. இந்த திமுகவோட பரம எதிரியான அதிமுகவை விசிக நடத்துகிற மாநாட்டில் மேடை ஏற்றுறாங்கன்னா நல்ல கதையாக இருக்குது. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதா? இது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். கூட்டணி அமைதா அமையல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்னது மாதிரி 3 தேர்தலில் ஒரு மெகா வெற்றி பெற்றிருக்காங்க இந்த கூட்டணி. ஆமாம். ஒருவேளை வந்து 2026ல் ஒருவேளை கூட்டணி மாறினா அது தொண்டர்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? திமுக விசிக கூட்டணி இருந்த மாதிரி வந்து விசிக அதிமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கலாம் தொண்டர்கள் மைண்ட் செட்டில்? இல்லை, இது நல்ல கேள்வி. அது என்ன மாதிரியான பாலிசிஸை திரும்ப அப்போ பேச போகிறாரு? ரெண்டாவது வந்து இந்த வரக்கூடிய 1.5 ஆண்டுகள், என்ன 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அந்த பீரியடில் வந்து திருமாவுக்கு திமுக ஏதாவது பெரிய அளவில் நெருக்கடிகள் கொடுத்ததுன்னா அப்போ திரும்ப எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க ஒத்துப்பாங்க. இப்போ இருக்க மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அடித்தாலும் ஒரு பக்கம் அணைச்சிக்கிறது, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னுவாங்க. அதே மாதிரி இருந்து திமுக இருக்குது. பெரிய அளவில் விசிகாவை டிஸ்டர்ப் பண்ணலை. விசிக வெளியில் போகிறது உறுதின்னு திமுக தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை. அப்போ ரொம்ப திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆணவமாக ஆடி விசிகாவை ஒடுக்க பார்த்தாங்க. அவங்க தொண்டர்கள் அடித்து உள்ளே போடுறாங்க. அவங்க கொடி கம்பத்தை வெட்டி எறிகிறாங்க. கொடியை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. பப்ளிக் ரேலி நடத்த அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. பொதுக்கூட்டம் நடத்த அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க கழுத்து, அவங்களோட சுதந்திர காத்தையே சுவாசிக்க விடாமல் கழுத்தை நெரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக. பண்ணுவாங்க. இது பண்ணால் திமுக எதிராக போகும். அதெல்லாம் வந்து புத்தி அதிகாரம் தலைக்கு ஏறும்போது, அதிகார போதை தலைக்கு ஏறும்போதும் தேர்தல் நெருங்கவும் வந்து எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு புத்தி கெட்டுத்தான் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ண மாட்டாங்கலாம் சொல்லாதீங்க. கடந்த காலங்களில் திமுகவோட வரலாறு என்பது அது வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது நடந்த பிரச்சனைகளாகட்டும், கிளைவ் ஹாஸ்டல் அசால்ட்டு திருச்சியில் நடந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பல துப்பாக்கி சூடுகள், விவசாயிகள் துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், 99ல் இதில் நடந்தது வந்து தாமிரபரணி படுகொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் 2006, 11 நடந்த சம்பவங்கள். பவர் கையில் வந்ததுன்னா யாராக இருந்தாலும் புத்தி கெட்டு போவோங்க. மனிதாபிமானன்றதெல்லாம் வந்து சும்மா ஏட்டளவில் தான். அது வந்து எங்கே அதிகாரம் குவியுதோ அங்கே தவறுகள் நடந்தே தான் தீரும். அரசுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தாத வரைக்கும் திமுக அமைதியாக இருக்கும். அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி தெருவுக்கு இறங்குறீங்க, உங்கள் வாக்கு வங்கி சதை உங்களை, அதுவும் திமுக கூட்டணியில் இருந்துட்டு வெளியில் போனவங்களோட கட்சிகள் பண்ணுற ஆர்ப்பாட்டம்னா அது திமுகவுக்கு கூடுதல் சுமையை தான் கொடுக்கும். ஏன்னா இவங்க 3 எலெக்ஷனில் கூட இருந்தவங்க. அவ்வளோ சீக்கிரம் திமுகவும் வெளியில் விசிகாவும் வெளியில் வராது திமுக விட்டு. பட் மோதல் முற்றிக்கொண்டிருக்கிறது. உரசல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மிகவும் கூர்மை அடைந்து கொண்டிருக்கின்றன. 24 கூட்டணி 26ல் தொடருமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான சூழல் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துன்னு KN நேரு சொன்னார். பல மந்திரிகளும் அதான் சொல்கிறாங்கன்னாரு அவர் நேரு. அப்புறம் பல்ட்டி அடிச்சார். அது வேற. இந்துவே மறுப்பு வெளியிட்டாங்க. அது அண்டர் ப்ரெஷர் வெளியிட்டாங்க. 24 மணி நேரம் பொறுத்து எதுக்கு மந்திரி பேசுகிறாரு? செவ்வாய்க்கிழமை காலையில் பேப்பர்லலாம் கொட்டை எழுத்தில் வந்துடுது. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 14 மணி நேரம் பொறுத்து பேப்பர்களுக்கெல்லாம்
மெசேஜ் போகுது. மறுநாள் காலையில நேரு மறுக்கிறாரு. அன்னைக்கு காலையில பேப்பர்ல 6 மணிக்கே வந்திருக்குமா, அவர்லாம் 6 மணிக்கே பேப்பர் பார்த்துருவாரு. 6 மணிக்கு பேப்பர்ல பார்த்துட்டு 10 மணிக்கு கூப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. எல்லாரும் குளிச்சு சாப்பிட்டு வரதுக்கு நேரம். அப்ப மறுப்பு தெரிவிச்சுக்கலாம்ல. 24 மணி நேரம் பொறுத்து நான் சொல்லலைன்றது என்ன ஞானோதயம்? இது என்னன்னு தெரியாதா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு? இந்து பேப்பருக்கு புத்தி கெட்டு போய், மானம் கெட்டு போய் மன்னிப்பு கேட்கலாங்க. மத்தபடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டோ அல்லது கட்சிக்காரர்களோ அவர்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்கறதால நீங்க சொன்னது ஒண்ணும் சொல்லலன்னு ஆயிட போறது கிடையாது. 2வது பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்ல மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அபத்தமானது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தானே. அதுல என்ன இருக்குது உங்களுக்கு? ஆகவே எல்லா கருத்துக்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். திமுகவுக்கு எதிரா எவனும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, கொட்டாய் விடக்கூடாது என்று பயந்து கொண்டிருப்பவர்கள் தான் யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு எதிரா இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விடுறாங்க. அதான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த இஷ்யூ தொடர்பாக பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சிவா.